நிறைய பேரோட வம்ச விருத்தி, நிறைய பேரோட திருமண வாழ்க்கை, நிறைய பேருடைய ஏமாற்றம் துரோகத்தை சந்திச்சு வளர்ச்சி. இந்த கண்டிப்பா 3 விஷயத்துக்கும் இந்த தைப்பூசத்துல வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷம், இப்ப இந்த வருஷம் கோயில் போனா தெரியும், பால் காவடி, பன்னீர் பன்னீர் காவடி, காவடி புஷ்ப காவடி, கிளி காவடி, பூக்கள் காவடி, குழந்தைய தொட்டில போட்டு காவடியா அது எதுக்கு மேம் தூக்கிட்டு குழந்தைய தொட்டில்ல போட்டு அவனை எடுக்கிறது? வேண்டி பெத்தது தானே. குழந்தை வரமே இல்ல, நீதாயா தரணும்னு சொல்லி வேண்டி நீ கொடுத்த குழந்தைய உனக்கே காவடியா தூக்கிட்டு வந்து காட்டக்கூடிய காட்சி தான் அதெல்லாம். அந்த அதெல்லாம் பறவை காவடி அழகு எல்லாம் குத்தி அந்த பறவை ஆமா, காவடி பறவை எல்லாமே காவடிகள் எடுப்பாங்க. அழகு குத்தி எலுமிச்சம்பழத்தை சொருவி வைப்பாங்க. ஏன்னா சில துர்தெய்வதைகள் பூந்துரும் சொல்லிதான் முருகரை வேண்டி எலுமிச்சம்பழத்தை குத்தி வைப்பாங்க. சிலர் வேலை குத்தி தீயே நடப்பாங்க, தேரோட நடப்பாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? கேட்ட சன நேரத்துல கொடுத்தவர் அவரு. அது செய்யும் போது ஒருத்தர் முகத்துலயும் வலியும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. அவ்வளவு நிறைய பேர் பாத யாத்திரை இப்ப போனீங்கன்னாக்கா, திருச்செந்தூர் சைட்லாம் போங்க, பழனி சைட்லாம் நிறைய பேர் பச்சை கலர் ஆடை அணிந்து துளசி மாலையை போட்டுட்டு நடந்து போவாங்க. சில பேரோட குடும்ப வழக்கமே போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த குடும்ப வம்சம் தொடங்குனதே முருகரால தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த தைப்பூசம். ஏன்னா முருகர் சொல்லும் போது கந்த சஷ்டி விழாவை ரொம்ப பெருசா பேசுவோம். சூரனை வதம் செஞ்சாரு. 2வது கார்த்திகை மாசம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை பேசுவோம். அடுத்தது வைகாசி விசாகத்தை பேசுவோம். அதுக்கு அடுத்தது பங்குனி உத்தரத்தை பேசுவோம். இது எல்லாத்த விட ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது தைப்பூசம்.